வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு க்ரீம் செப்பரேட்டர் நீங்கள் எப்படி ஃபிட் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் புது ஃபார்மிங்கில் வர புது டெக்னாலஜிஸ் ஆகட்டும், புது மிஷினரிஸ் ஆகட்டும் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். இதை உங்களுக்கு அப்டேட்ஸாக உங்களுக்கு வரும். ஸோ கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கடந்த 30 வருஷமாக அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் பயணிஸாக இருக்கும். நம்ம இந்தியாவில் ஒரு 8 மாநிலத்திலையும் உலகத்தில் ஒரு 30 நாடுகளுக்கும் நம்ம பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இந்த டைரி ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா நம்மகிட்ட சாஃப் கட்டர்ஸ் இருக்குது, மில்கிங் மிஷின்ஸ் இருக்குது, க்ரீம் செப்பரேட்டர்ஸ் இருக்குது, ப்ரஷ் கட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கவு மேட்ஸ் இருக்குது, ப்ரெஷர் வாஷர்ஸ் இருக்குது. இதே மாதிரி டைரி ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸில் மில்க் ஏடிஎம்ஸ் இருக்குது, பல்க் மில்க் கூலர்ஸ் இருக்குது, மில்க் சில்லர்ஸ் இருக்குது, பன்னீர் ப்ரெஸிங் மிஷின் இருக்குது, கோவா மேக்கிங் மிஷின் இருக்குது. ஸோ ஒரு டைரி ப்ராசஸ் ஒரு டைரி பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா மிஷினுமே இருக்குது. அதில் இந்த க்ரீம் செப்பரேட்டருங்கிற மிஷின் வந்து ஒவ்வொரு விவசாயியுமே சொந்த தொழில் முனைவோராக மாறுறக்கும், அதே மாதிரி ஒரு பாலிலிருந்து எப்படி லாபத்தை இரட்டிப்பாகிறதுக்கும் உதவக்கூடிய மிஷின் தான் அந்த க்ரீம் செப்பரேட்டர் மிஷின். இன்றைக்கி இந்த க்ரீம் செப்பரேட்டர் வாங்கின நிறையா விவசாயிகளுக்கு அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது, ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை, எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷனாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம கம்பெனியில் க்ரீம் செப்பரேட்டர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வரப்போ 2 பேக்கிங்கில் வரும். இந்த மோட்டரும் இந்த பேஸ் இந்த செட்டு ஒரு தனி பேக்கிங் ஆகும், பாத்திரம் இந்த கோன் செட்டெல்லாம் ஒரு தனி பேக்கிங்லேயும் வரும். ஸோ இதில் என்னென்ன வரும், இந்த எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பேஸ் தான் நமக்கு வந்து பால் அவுட்புட் வரும். ஸோ இதை தான் நம்ம கீழே பேஸாக மாட்டணும். இப்போ இந்த பேஸ் மாட்டினதுக்கப்புறம் செகண்ட் வந்துட்டு நம்ம கோன் மாட்டணும். கோன் வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 12 சின்ன கோன்ஸ் இருக்கும். கோன் செட்டு ஃபுல் செட்டாக உங்களுக்கு வரும். நம்ம ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு ஹாட் வாட்டரில் இந்த கோன்ஸை கம்பல்சரி நம்ம க்ளீன் பண்ணணும். அதை நம்ம எப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் செகண்ட் வந்துட்டு இந்த கோன் செட்டை நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். தேர்டு வந்துட்டு இன்னும் உனியர் அவுட்புட் இருக்கும். ஸோ இதில் தான் நமக்கு க்ரீம் அவுட்புட் வரும். ஸோ இதை நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த க்ரீம் அவுட்புட் வரதுக்கு மேலே இந்த பாத்திரம் வைக்கணும். இந்த பாத்திரத்துக்கு அப்புறம் உள்ளே ஒரு ஃப்ளோட்டு, சின்ன ஃப்ளோட் இருக்கும். இந்த ஃப்ளோட்டை உள்ளே போடலாம். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த பெரிய பாத்திரத்தை நம்ம உள்ளே வைக்கணும். ஸோ இப்போ நம்ம க்ரீம் செப்பரேட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபிட் பண்ணுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ யூசேஜ் வந்துட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 3 பின் ப்ளக் இருக்கும். இது வந்துட்டு நம்ம நார்மலாக சின்ன சுவிட்ச் பாக்ஸை நம்ம போடக்கூடாது. நம்ம மிக்ஸி கிரைண்டர்லாம் பார்த்தோம்னா நம்ம பெரிய 15 ஆம்ப் சுவிட்ச் பாக்ஸில் போடுவோம். ஸோ அது மாதிரி பெரிய சுவிட்ச் பாக்ஸில் தான் இது நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸை போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மிஷின் வாங்கின நம்ம விவசாயிங்க ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்விகள்னு சில கேள்விகள் இருக்குது. ஸோ அந்த கேள்விகளும் அந்த விடைகளும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். யூஸ்வலாக காமனாக கேட்குறது போனோன்னா நம்ம மிஷின் வந்து உள்ள சவுண்டு வருது, கடகடன்னு ஆடுது அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி ஆடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம்னா சீட்டிங் ப்ராப்பராக ஆகலை, நம்ம பேஸ் இருந்து ஒழுங்காக உட்காரல, பேஸ் ஒழுங்காக உட்காராட்டி அந்த ரொட்டேஷனுக்கு இது ப்ராசஸே வந்து சென்ட்ரிஃபியூகல் ப்ராசஸ் தான். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் ப்ராசஸ் அந்த ரொட்டேஷன் நடக்கிறப்ப நம்ம கடகடன்னு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டு வந்துச்சுனாலே நம்ம மிஷின் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் திரும்பி சீட்டிங் ஒரு டைம் கீழேருந்து கழட்டிட்டு ஒரு டைம் ப்ராப்பராக சீட் பண்ணோம்னா அந்த சவுண்ட் நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடும். ரெண்டாவதாக என்ன மேஜராக எல்லோரும் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னா சில்டு மில்க். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து பாலை எடுத்து இமீடியட்டாக ஊற்றிடுறாங்க. அப்படி ஊற்றுறப்ப நமக்கு க்ரீம் வராது, க்ரீம் கண்டிப்பாக வராது. ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சில மணி நேரங்கள் ஆனதுக்கப்புறம் அந்த சில்னஸ் எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம ஊற்றி க்ரீம் எடுக்கணும். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாலை சூடு பண்ணியோ இல்லை பாலை கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் இமீடியட்டாக நம்ம க்ரீம் செப்பரேட்டருக்குள்ள யூஸ் பண்ணுவோம். அப்போவும் நமக்கு வந்துட்டு க்ரீம் வராது. ஸோ இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது. நான் சில்டு மில்க்கும் ஊற்றலை, நான் பாலை சூடு பண்ணி ஊற்றலை, நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் நான் பாலை ஊற்றுறேன், அப்போயும் எனக்கு க்ரீம் வரல அப்படின்னா 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்துட்டு கோன் செட்டிங் ப்ராப்பராக இருக்காது. ரெண்டாவது பாலில் வந்து தண்ணியோட கண்டென்ட், ஃபேட் கண்டென்ட் கம்மியாகவும் தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு க்ரீம் வராமல் போகலாம். ஸோ பாலை வந்து நீங்கள் தண்ணி கலக்கின பாலில் க்ரீம் எடுக்கக்கூடாது. பாலை நீங்கள் கறந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரீம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் பியூராக வரும். இதே நீங்கள் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்ப உங்களுக்கு க்ரீம் வராது. ஸோ அப்படி அந்த கோன் செட்டிங் அப்பயும் இல்லை, எனக்கு அப்பயும் க்ரீம் வரல அப்படின்னா நம்ம கோன் செட்டிங் நம்ம தப்பாக போட்டிருக்கோம்னு அர்த்தம். கோன் செட்டிங்கை நம்ம ஒரு டைம் கோனை ரிமூவ் பண்ணிவிட்டு கோனை நம்ம திரும்பி ரீசெட்டிங் போடுறப்போ நமக்கு க்ரீம் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கோனை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை எப்படி செட்டிங் பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம்.
அதே மாதிரி பாலை நீங்கள் ஒவ்வொரு டைமும் க்ரீம் இந்த மிஷினை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தயவு செஞ்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். மெயின்டைன்னா இந்த எல்லாத்தையும் ஜஸ்ட் நீங்கள் இதில் சோப்பெல்லாம் போட்டு கழுவாமல் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்சுட்டு நீட்டாக தேய்ச்சி கழுவினீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த வடவடப்பு இருக்காது. அதே மாதிரி உள்ள கோன் செட்டுக்குள்ளேயும் வந்துட்டு கம்பல்சரி ஒவ்வொரு டைம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சிடக்கூடாது. கோனை கழுவி அந்த கோன் செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவி ஹாட் வாட்டரில் கழுவி நீங்கள் காய வச்சு திரும்பி நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கோன் செட்டை எப்படி கழட்டுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுதான் நமக்கு கோன் செட்டு. இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இது கழட்டுறதுக்கான டூலை எல்லா கிட்லேயுமே இந்த டூல் இருக்கும். இந்த டூல் இப்படி ஜஸ்ட் லாக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் டைட்டாக திருப்பினோம்னா போதும். ஸோ இந்த இது கழட்டினதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் இந்த டாப் போர்ஷன், டாப் ஒரு கோன் இருக்கும், அதுவும் அதுக்கு அடுத்த கோன், இந்த ரெண்டையும் கழட்டிட்டு உள்ளே வந்துட்டு சேம் ஒரு 12 கோன் ஒரே மாதிரி ஒரு 12 கோன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 12 கோனையும் கழட்டினோம்னா இதுதான் நம்மளோட பேஸ். இந்த பேஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு ஓரிங் இருக்கும், பிளாக் கலர் ஓரிங் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரிங்கை கழட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போடணும். அதுக்கு ஓரிங் கீழே நம்ம பேஸில் ஒரு சின்ன இந்த கோன் இருக்கும். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கோன் செட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ கோன் செட்டை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவி திரும்பி அசம்பிள் பண்ணணும். இல்லை ஒழுங்காக க்ரீம் வராட்டியும் இந்த கோன் செட்டு ஏதோ மிஸ்மேட்ச் இருக்கும். ஸோ கோன் செட்டை அசம்பிள் பண்ணோம்னா க்ரீம் ப்ராப்பராக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும். அதே மாதிரி இந்த பேஸில் ஒரு கைடு இருக்கும். இந்த ஹோலும் இந்த கைடு உட்கார்ற மாதிரி நம்ம உள்ளே போடணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 12 கோனுமே வந்துட்டு காடி, இதோட காடியில் 3 காடி இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் காடி இருக்கும். இந்த காடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உட்கார்ற மாதிரி போடணும். இந்த காடியில் கரெக்டாக உட்கார்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் வந்துட்டு இந்த நிப்பிள் வந்து இந்த டிப் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த காடிக்கும் இது மேட்ச் ஆகிற மாதிரி உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் டாப் போர்ஷன், இந்த டாப் போர்ஷனும் இந்த காடியும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த கோன் அசம்பிளி முடிஞ்சது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் இந்த லாஸ்ட் இந்த நெட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிடுவோம். ஹேண்ட் டைட் போடுறதுக்கு ஹேண்ட் டைட் வச்சுட்டு கடைசியாக இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் டைட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் கோன் செட்டிங், கம்ப்ளீட்டோட கோன் செட்டிங். இந்த கோன் செட்டிங் எப்படி கழட்டுறதுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணி கழட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபிட் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கோன் செட்டிங் எப்படி கழட்டுறது, எப்படி ஃபிட் பண்ணுங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இப்போ மெயின்டெனன்ஸ் பார்ட்டுன்னு வந்தோம்னா இந்த பேஸை இதை கழட்டினது நம்ம பேஸ் போட்டிருக்கோம் இல்லையா, பேஸை கழட்டினதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த கீழே ரொட்டேட்டிங் பார்ட்டில் நமக்கு ஒரு பேரிங் இருக்கும். ஸோ இந்த பேரிங்குள்ளே நம்ம பாலோ தண்ணியோ எதாவது போச்சுன்னா பேரிங் ரஸ்ட் ஆகிடும். பேரிங் ரஸ்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் பேரிங் கழட்டிட்டு புது பேரிங் போடுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேஸ்க்குள்ளே தண்ணியோ பாலோ போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஈரத்துணி போட்டோ தண்ணியை தொட்டோ இந்த மோட்டரோ எலக்ட்ரிக்கல் காம்பனன்ஸோ துடைக்க வேண்டாம். நிறையா பேர் வந்துட்டு அது தெரியாமல் ஈரத்துணி போட்டோ இல்லை தண்ணி போட்டோ துடைச்சிட்றாங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி கழுவுறாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா இதுக்குள்ளே பேஸில் நம்ம பேரிங் இருக்குது. பேரிங்குள்ளே தண்ணியோ பாலோ போச்சுன்னா பேரிங் நமக்கு சீக்கிரம் ரஸ்ட் ஆகிடும். நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் சேல் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான கம்ப்ளீட் நாலேஜை நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அப்படி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மர்ஸுக்கு பண்ணிட்டோம்னா ஸோ தே கேன் ஈஸிலி மெயின்டைன் அந்த மிஷின், எந்த ப்ராப்ளமும் வராமல் அந்த மிஷினை அவங்க லாங் லாஸ்டிங்காக அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. க்ரீம் செப்பரேட்டர் நம்ம கம்பெனியில் வாங்கின மிஷினுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த கம்பெனியில் வாங்கினாலும் இதே தான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மிஷினோட லைஃப் ஆகட்டும், அப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் மோட்டரோட லைஃப் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு நீடித்து உழைக்கும். ஸோ க்ரீம் செப்பரேட்டரு உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கீழே ஸ்ட்ரிப்லையும் சரி நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனையும் சரி நம்ம சேல்ஸ் டீமோட கான்டாக்ட் நம்பருமே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாடல் க்ரீம் செப்பரேட்டர் வேணும்னு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் எல்லா பேமெண்ட் மெத்தட்ஸும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். கிரெடிட் கார்ட்ஸு, டெபிட் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம யூபிஐ பேமெண்ட்ஸு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணுறோம்.
ஏதோ ஒரு பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிட்டு நமக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் டீம் வந்துட்டு நீட்டாக அதை 2 காட்டன் பாக்ஸில் பேக் பண்ணி உங்களுக்கு இந்தியாவில் இருக்க லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கூட நமக்கு டைப் இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு அனுப்பிச்சுட்ருவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு, இன்ஸ்டலேஷன் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கால் இன்ஸ்டலேஷன் டீம்னு தனியாக ஒரு டீம் வச்சுருக்கோம். அவங்களோட நம்பர் நீங்கள் சேல்ஸ் டீம் கிட்ட வாங்கிக்கலாம், இல்லை கஸ்டமர் கேர் டீம் கிட்டேயும் வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க நீங்கள் சொல்கிற டைமுக்கு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ காலில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி கைட் பண்ணுங்கிறது 1-to-1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் நாலேஜ் ஷேரிங் பண்ணுற மாதிரியான வீடியோஸு, இன்ஸ்டலேஷன் வீடியோஸ், மெயின்டெனன்ஸ் வீடியோஸ் இந்த ஒரு மிஷினுக்கு மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இருக்க 100க்கும் மேற்பட்ட மிஷினுக்கும் இது மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். இந்த வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணி உங்களுக்கு அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னா கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களை கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க பாரதம், வாழ்க விவசாயம்.